इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् तैत्तिरीय आरण्यके पठित याज्ञके उपनिषत् नाम महानारायणोपनिषत् अथवा नारायणवल्ली तैत्तिरीय शाखेल संहित பிராமணம் 2 போர்ஷன். பிராமணத்துல கடைசியா இருக்கக்கூடியது ஆரண்யகம். அந்த ஆரண்யகத்துல வரக்கூடிய உபனிஷத் தைத்திரிய உபனிஷத். அந்த தைத்திரிய உபனிஷத் 4 பாதங்களோ 4 வல்லியாக இருக்கிறது. அதுல சம்ஹிதா உபனிஷத் அப்படின்னு பேரு. அந்த 3 பேஜ்னா அதுல சந்தி அப்படின்லாம் வருதுனால அதுக்கு சம்ஹிதா உபனிஷத்துன்னு பேரு. இந்த நாராயணவல்லி இதுல ஸ்நானத்துக்கு போற மந்திரங்கள், சந்தியாவந்தன மந்திரங்கள், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய மந்திரங்கள், சத்ருஜய மந்திரங்கள், அல்ல இப்படி சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் இருக்கிறதுனால யாஜ்யமா யாகத்துக்கு உபயோகக்கூடியதாக இருக்கிறதுனால இதுக்கு யாஜ்யி உபனிஷத் அப்படின்னு சொல்லி பிரம்மஞான எல்லா கர்மாவையும் பத்தி பேசி கடைசியா போய் சந்நியாசமும் வேணும் அப்படின்னு சொல்லி ஞானம்தான் வசத்தின்னு சொல்லி முடிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிறைய கர்ம விஷயங்கள் ஜாஸ்தி இருக்கு. அந்த கடைசியில முதல்ல கொஞ்சம் பிரம்மத்தை பத்தி பேசிட்டு கடைசியில கொஞ்சம் பிரம்மத்தை பத்தி பேசிட்டு அவ்வளவுதான். அதனால இதுக்கு ஆச்சாரியால் பாக்கியம் எழுதல. மாயனர் விசேஷமான பாக்கியம் எழுதியிருக்காரு இதுக்கு. அவர் எழுதாததுனால அவர் கொஞ்சம் விசேஷமா இதுக்கு எழுதியிருக்கார். இப்படி இப்ப என்ன பார்த்தோம்னா முதல்ல அம்பசிய பாரு புவனசிய மத்தியன்னு பிரம்மத்தை பத்தி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு போகக்கூடிய மந்திரங்கள், குளிக்க போகும் பொழுது கையில அவன் அருகம்பிள்ளையும் மிருத்திகையும் எடுத்துட்டு ஸ்நானத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அருகம்பில்லுக்கு உண்டான மந்திரம். அது ஒரு தேவதை, தூர்வா தேவதை. அந்த தேவதையை இன்வோக் பண்றதுக்காக சகஸ்ர பரமா தேவி சதமூலா சதாங்குரா சர்வகம் ஹரது மே பாபம் பூர்வா சுஸ்வப்னநாசனி அப்படின்னு சொல்லி அந்த தூர்வா தேவியை பிரார்த்தனை பண்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கையில மிருத்திகை இருக்குன்னு போறார். உடம்புக்கெல்லாம் தேய்ச்சிக்கிறதுக்கு அந்த காலத்துல சோப்பெல்லாம் கிடையாது, இந்த மண்ணு தான். அந்த மண்ணை பிரார்த்தனை பண்ணி எடுத்துக்கணும். எல்லாரும் நடந்த இடம், போற இடம், வர இடம்னால அதுக்கு முதல்ல ஒரு சம்ஸ்காரத்தை கொடுத்து அந்த சம்ஸ்காரத்தை வச்சுட்டு அப்புறமா தான் உடம்ப தேய்ச்சிக்கணும். அதுக்காக அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணுக்ராந்தே வசுந்தரா சிரசாதாரயிஷ்யாமி ரக்ஷஸ்வமா பதே பதே அப்படின்னு சொல்லி அந்த மிருத்திகையை பத்தி, இந்த மிருத்திகையினுடைய விசேஷங்கள்லாம் எப்படி அப்படின்னா, இந்த பூமியே பூவராக மூர்த்தினால வந்தது. அதனால இந்த மண்ணெல்லாம் பகவானுக்கு சேர்ந்தது. மிருத்திகை எனக்கு நல்லதை கொடு, எனக்கு பரமாத்மா இருந்து கொண்டு நீ என்னை வழி நடத்த, நான் குளிக்கிறதுக்கு போறேன், என் கூடவே நீ இரு அப்படின்னு சொல்லி இதை நான் தேய்ச்சிக்க போறேன் அப்படின்னு ஜெபம் பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்நான மந்திரம் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி சத்ரு ஜெய மந்திரம் அப்படின்னு பேரு. சத்ருக்களை ஜெயிப்பதற்காக மந்திரம். ஞானத்தினுடைய அங்கம்தான். ஞானத்துக்கு போகும்பொழுது அவர் இதெல்லாம் நினைச்சு நம்ம அந்த இந்திரனை பிரார்த்தனை பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் இது. எப்படி நமக்கு பயம் வருது அப்படின்னு பார்த்தா, சத்ருவனால நமக்கு பயம் வருது இல்லையா? சத்ருவனால பயம் வருது. சத்ரு நம்மளை விட பவர்ஃபுல்லா இருந்தான்னா நம்மளை கொண்டுடுவானேன்ற பயம் இருக்கு. அப்புறம் பாபங்களுக்கு பார்த்து பயப்பட வேண்டியது. நம்ம கிட்டேயே பாபம் சேர்ந்ததுன்னா அதை தப்பிக்க முடியாது. சத்ருவாக அவன் மேல பழி போடலாம். பாபம் முடிச்சுட்டுன்னா அது ஒரு பயம் எனக்கு. அதற்கு பிறகு ரோகம் எப்போ வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ரோக பயம், யாருக்கு என்ன நடக்கும்னு ரோக பயம். அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள் படிச்சதுனால நரக பயம், அது வேற தெரியாது. அது மாத்திரம் இல்ல, உடம்புல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் இருக்கு, அந்த ஒரு பயம் இருக்கு. அது எல்லாத்தையும் விட வசதியானது மரண பயம் இருக்கு. இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் நம்ம இருக்கிறதுனால பயமே உருவாகணும்னா இருக்கும்.
இந்த பயங்கள்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, நமக்கும் வேதத்துக்கும் தொடர்பு இருக்கு, அந்த வேத புருஷர்கள் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்னு நாம பயந்துட்டு டெபாசிட்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நம்ம இப்ப எப்படி இருக்கோம் வயசுல எல்லாம் போயிட்டு யாரும் பையன் கவனிக்க மாட்டான், புள்ள கவனிக்க மாட்டான், அம்போன்னு விட்டுருவான். நம்ம இதே மாதிரி நினைக்கிறதுனா அதே மாதிரியே நடக்கும். அவர்தான் நினைச்சா அவருக்குதான் நம்பிக்கை இல்லையா? பகவான் இவ்வளவு நாள் காப்பாத்தின பகவான் சாகும்போது கையை விட்டுருவாரான்னு அது நினைக்கவே மாட்டேன்றா எல்லாரும் இல்லையா? அப்ப மாத்திரம் பகவானை தள்ளி சரின்ட்டாரு, ஒதுங்கிட்டாரு. நீ தானே நினைச்ச பையன் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வச்ச நீ டெபாசிட், கரெக்டா கொடு அவனுக்கு, நீ பண்ண இதான் அனுபவிக்கணும். இந்த பயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் போகணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுவும் காசு வீட்டெல்லாம் எதுவும் அந்த காலத்துல இருந்த தீட்சிதர்கள்லாம் காசை வச்சியா பண்ணாங்க. ஏன்னா அவெல்லாம் ஒரு யாகம் பண்ணா சர்வஸ்வ யாகம் பண்ணாங்கன்னா கையில இருக்கிறதெல்லாம் அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம கொடுத்துட்டு அடுத்த நாள்ல இருந்து பிரச்சாரம் தைரியமா பண்ணாருல்ல. அப்படியெல்லாம் இருக்கு. அவர்கள்லாம் வெறும் பரமாத்மாவை நம்பிதான் வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்கள் ஸ்நானத்துக்கு போகும்போது பரமாத்மாவை நம்பி போகிறாங்க சரியா? அப்ப இந்த மந்திரத்தை சொல்லி இதை ஜெயிக்கிறதுக்காக இந்த பயத்திலிருந்து தன்னை காக்கக்கூடிய வல்லமை இந்திரனுக்கு மட்டும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வைத்துக் கொண்டு இந்த வேத மந்திரமானது எப்படி சொல்றது பாருங்க. யத இந்திர பயாமஹே ததோ நோ அபயங்கிருதி மகவச்சக்தி தவ தன்ன ஊதயே விசோ விமிருதோ ஜெயி அப்படின்னு ஒரு மந்திரம். இத நம்ம சாதாரணமா சாமி அவர்கள் தண்ணிக்கு அதுக்கு போய் நம்ம குளிச்சுட்டு வரதுக்கு டைம் இருக்காது. வெளியில ஹோமத்துல போட்டானா இந்த மந்திரத்தை சொல்லி ஆபவிஷ்ட சொல்லி தெரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சர்வபிராய சித்தமான ஒரு மந்திரம் இது. யதா இந்திரா பயாமஹே ததோனோ அபயம் விதி. ஹே இந்திரா அப்படின்னு இந்திரனை வேண்டாம். ஹே இந்திரா பயாமஹே பீமஹே அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணிக்க. பயம் என்ன பயம் அப்படின்னாக்க, பாப பயம், மிருத்யு பயம், ரோக பயம், சோர பயம், திருட பயம், நரக பயம், மரண பயம், இப்படி இத்தியாதி பயங்களில் இருந்து நாங்கள் எல்லாம் பயத்தில் இருக்கோம். இந்த பயங்களில் இருந்து யதா எந்த காரணத்தினால இந்த பயம் வந்ததோ அந்த காரணத்தை போக்கடிக்க வேண்டும். ததா பிறகு அந்த பய காரணேபியா நகா அஸ்மபியம் நகா எங்களை அபயம் கிருதி எங்களுக்கு அபயம் அபயத்தை கொடு, பயம் என்பதே இல்லாதவாறு பண்ணிவிடு அப்படின்ற. அபயம் கொடுன்னா என்ன அர்த்தம்? பயத்தை நீக்கு அப்படின்ற அர்த்தம். எத இந்திர பயாமஹே ததோ நோ அபயம் கிருதி. கிருதி அப்படின்னாக்க குரு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்திரனுக்கு இன்னொரு பேரு மகவன் அப்படின்னு பேரு. ஏ மகவா ஏ மகவன் மகவன் எதுக்கு பேர்னா, அவர் பயத்தை போக்கக்கூடியவர், போக்கடிக்கக்கூடியவர் மட்டும் இல்ல அந்த இந்திரன், எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர். அதெல்லாம் அக்னிஷ்டமம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இந்திரனுக்கு யாகத்துல ரொம்ப பெரிய பெரிய ரோல் எல்லாம் இருக்கு இல்லையா? ஏன்னா அவர் இம்மீடியட்டா எல்லா வெல்ஃபேரையும் கொடுக்கக்கூடியவர், கிரியத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவரே வேண்டாம். இதெல்லாம் சாதாரண யாஜ்ஜிக விருத்தியில இருக்கவர்கள்லாம் அவளுக்கெல்லாம் ரொம்ப வசதியான தெய்வங்கள்லாம் இந்த யஜ்யேஸ்வரன். யஜ்யேஸ்வரன் தான் இந்திரன், இந்திரன் தான் யஜ்யேஸ்வரன், மகவா, அக்னி, சோமன், இவாளதான் அவ வேண்டுவார்கள். நம்மெல்லாம் இங்க எப்படி பழக்கம்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிள்ளையார், முருகன், அம்பாள்னு இப்படி போயிட்டு இருப்பான். அவள்லாம் வைதிக பிரக்கிரியில இருக்கவளுக்கு அவளுக்கு ஞாபகம் வருது இந்த சாமிகள் தான் எல்லாமே வரும். இந்திரன், பகவன், சோமன், அவளுக்கு தான் மந்திரங்கள். அப்படின்னா இஷ்டிகள் தான் அவ எல்லாம் பண்ணுவான். எல்லா இஷ்டிகளும் இந்த மாதிரி தேவதைகள்லாம் குறித்து அங்க ஒண்ணு கூட இந்த உபாசனைக்கு இருக்கக்கூடிய இந்த தேவதைகள்லாம் அங்க வராது. அங்க அந்த காலத்தெல்லாம் தேன பரமேஸ்வரம் பிரிணையாமின்றது கூட தெய்வத்தின் ஊர்ல சொல்லுங்க பின்னாடி வந்ததுதான். அவ அது கூட ஒரு யஜ்யேஸ்வர பிரீத்தியர்த்தம், அவ்வளவுதான். பேரு சொல்லணும். அஸ்மாகம் குடும்பானாம் இதெல்லாம் கிடையாது. லோகக்ஷேமத்துக்காக பண்ண வேண்டியது பண்றதுனால வெறும் யஜ்யேஸ்வரனை தவிர பாக்கி யாரையும் அவர்கள் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவர்கள்லாம் இது என்ன கொஞ்சம் கூட பக்தி இல்லாம போறதுன்றதுனால ஏன்னா பரமேஸ்வரம் பிரிணையாமி கொஞ்சம் பரமேஸ்வரனை சேர்த்துக்க வந்தேன். அதுலயும் இப்ப கூட இருக்கக்கூடிய யஜ்யக்கு எல்லாம் எனக்கு பெரியவர் சொன்னாலும் அது மாதிரி வழக்கம் இல்லைன்றது
யஜ்ஞேஸ்வரன்னாக்கா பரமேஸ்வரன் வச்சுக்கலாம் அப்படின்னு அதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறவர்கள் இருக்காங்க. யஜ்ஞேஸ்வரன் தான் அவளுக்கு, பரமேஸ்வரன்னாக்கா யஜ்ஞேஸ்வரன், யஜ்ய தேவதையை தான் காப்பாங்க. யஜ்ய தேவதையான இந்திராதி தேவதைகள் தான் அவள். இப்படி ஹே மகவன் சக்தி அப்படின்னாக்கா சக்தி, சக்தினா சக்தி தவ உனக்கு இருக்கக்கூடிய கர்த்திருவ ரக்ஷண சக்தி, அவருக்கு பண்ணக்கூடிய சக்தியும் இருக்கு, பண்ணதை ரட்சிக்கக்கூடிய சக்தியும் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ஹே பகவான், செல்வத்தை கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கு, எங்கிட்ட அந்த செல்வத்தை காக்க வைக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. கர்த்தக சக்தி, ரக்ஷண சக்தி, இப்படி இருக்கக்கூடிய சக்தி பகவான் சக்தி அவ உன்னுடைய அது அது எங்களுக்கு ஊதையே விளங்கட்டும், நன்றாக பெரிதாக விளங்கட்டும், செல்வங்கள் எங்களுக்கு உரித்தானதாக ஆகும், உங்களுடைய சக்தியை உபயோகித்து எங்களுக்கு எல்லா நலனையும் தருவீராக. அது மட்டும் இல்ல, எங்களை துவேஷிக்கிறவர்கள், எங்களை பகைமை பாராட்டுபவர்களை, விமிருதா அப்படின்னாக்கா போர் சங்கிராமே என்ன ஜெயிச்சிடுங்க, எங்களுடைய பகைவர்களை ஜெயித்து விடுங்கள், காமக்ரோதாதி பகைவர்களை எல்லாம் எங்களிடம் இருந்து தயவு செய்து நீக்கி விடுங்கள், வெறும் புண்ணியத்தை செய்யக்கூடிய கர்மாவை மட்டும் என்னுடைய புத்தியில செய்யும்படி தூண்டுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி மகவன் எல்லா வசதியும் கொடுத்து உங்களுடைய சக்தியும் கொடுத்து இந்த பகைவர்களை எல்லாம் நீக்கும்படி நீக்கி இந்த போரில், இந்த வாழ்க்கை என்னும் போரில் ஜெயிக்க வேண்டும். ரூபம் தேகி ஜெயன் தேகி யசோ தேகி திசோ ஜெயி அப்படின்றது அதெல்லாம் இங்கேருந்து வந்ததுதான் அந்த புராணத்துல வந்தது. உபனிஷத் பிரேயர்லாம் தான் ஜெயிக்கணும். ஸ்வஸ்திதா விசஸ்பதி விருத்ரஹா விமிருதோ வசி ரிஷேந்திர புர ஏது நஸ்தஸ்வஸ்திதா அபயங்கரஹா. இப்படிப்பட்ட அபயங்கரனாக இருக்கக்கூடிய இந்திரனே, ஹே அபயங்கரஹா இந்திரா, பிராணபாலகா அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய பிராணனை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியவரே, எங்களுக்கு ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி மங்களம் கல்யாணம் சிவம் எல்லாம் ஒரே அர்த்தம். பத்ரம் பத்ரம் கர்ணேபி ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்வா ஸ்வஸ்தி கல்யாணதமம் இதெல்லாம் ஒரே சினானிம்ஸ். பத்ரம் கல்யாணம் சிவம் மங்களம் எல்லாம் ஒரு அர்த்தம். இப்படி ஸ்வஸ்திதா, ஸ்வஸ்தியை கொடுக்கக்கூடியவரே. ஸ்வஸ்திதானா இந்த இடத்துல ஒரு ஸ்வஸ்திதா போட்டிருக்கார், பின்னாடியே புறையே துண ஸ்வஸ்திதா அபயங்கரஹா ரெண்டு ஸ்வஸ்திதா வருது. அதனால நீங்க எப்படி வியாக்கியானம் பண்ணிக்கலாம், முதல்ல இருக்கக்கூடிய ஸ்வஸ்திதா இகலோக, இங்க சௌக்கியமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதன் பொருட்டு. அதற்கு பிறகு அடுத்த ஸ்வஸ்திதா நாங்கள் மேல்லோகத்துக்கு போனாலும் அங்கேயும் நீங்க வந்து காப்பாற்றணும். இல்ல, மேல்லோகத்துல இருக்கக்கூடிய இந்திரன், அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சூரியன், திக் தேவதைகள், அக்னி தேவதைகள் தான் நமக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வைத்து கொண்டு அப்படின்னா, இங்க நமக்கு ஏதாவது ஒரு கண்ணு சரியா பார்க்கணும்னா ஆன்சரபிள் டு இந்திரன், நீ எப்படி அவருக்கு கண்ணு தெரியாம போகலாம் அப்படின்னு அவர் இந்த தப்பு பண்ணியிருக்காரு, அதனால போனேன்னு ஆன்சரபிள். அவர் எல்லாருமே ரிப்போர்ட்டிங் வந்து இந்திரனுக்கு தான். இந்திரன் தான் இங்க சகுன பிரம்மமா வச்சுட்டு, இங்க சகுன பிரம்மனாக்க இந்திரன், இந்திரன் தான் ஆலினால் பவர்ஃபுல் அவர். இப்படி விசஸ்பதி, விசஸ்பதி அப்படின்னாக்க இந்த உலகத்துல பிரஜைகள், விசகானாக்க இந்த உலகத்துல உள்ள நுழைந்ததான உண்டான பிரஜைகள்னு அர்த்தம். விசஸ்பதி பிரஜாபதி அப்படின்னு அர்த்தம். இந்திரனை பிரஜாபதியாகவும் விஷ்ணுவாகவும் ஈஸ்வரனாகவும் சகுன பிரம்மமாகவும் சொல்லக்கூடியதுதான் வேதங்கள் எல்லாம். இந்திரன்னாக்கா அப்படி இல்லை, இந்த இந்திரன் ஆல் பவர்ஃபுல் இந்திரன். இப்படிப்பட்ட விசஸ்பதி யார் அவர் அப்படின்னாக்கா விருத்ராசுரன் அப்படின்னு ஒருத்தனை அவர் கொண்டார். எப்படி கொண்டார் அப்படின்னாக்க, விஸ்வாவசு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரை கொண்டுட்டார். இந்திரன் ஒரு சண்டை வரும்போது அவரை கொண்டுட்டார். கொண்டுட்ட உடனே அவருடைய பிள்ளைக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. எப்படி வந்து அப்பா கொல்லலாம் அப்படின்னு தொட்டா அப்படின்னு பேர். அவன் என்ன பண்ணா, இந்த இந்திரனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணான்.
அந்த ஸ்ரஷ்டாவானவர் அவரை வந்து கொல்றதுக்கு இவர் என்ன பண்ண பெரிய இந்திரனை வச்சுட்டு பெரிய யாகம் பண்ணார். யாகத்தெல்லாம் பண்ண உடனே அந்த ஸ்ரஷ்டாவுடைய யாகத்திலிருந்து ஒருத்தர் உண்டானான். அவன் தான் விருத்ராசுரன். விருத்ராசுரன் வந்த உடனே எதுக்காக என்ன உண்டாக்கின அப்படின்னு எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. பிரம்மா இருக்கும் போது ஸ்ரஷ்டா தன்னுடைய மந்திர சக்தியினால ஒருத்தரை கிரியேட் பண்ண முடியுது ஸ்ரஷ்டாவால. வந்தவொடனே அந்த யாக குண்டத்துல இருந்து வந்த விருத்ராசுரன் எதுக்காக நான் வந்தேன்னு தெரியல. இல்லப்பா இது மாதிரி நம்ம அப்பாவை கொண்டுட்டாரு ஒருத்தன், இந்த இந்திரனை நம்ம விடக்கூடாது சும்மா, அதனால நீ தான் உனக்கு கொடுக்கணும், நீ நிறைய தபஸ் பண்ணு, நீ ஏன்னா உனக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் வந்திருக்கு, நீ மனுஷங்க மாதிரி வரல உனக்கு. சரிதான் அவன் தபஸ் பண்ணி பரமேஸ்வரன் கிட்ட வாங்கிட்டான். என்னை வந்து கட்டையால சாகடிக்க கூடாது, மெட்டல்னால சாகடிக்க கூடாது அப்படின்லாம் வளம் வாங்கிட்டான். அதனால அவனுடைய அட்டகாசம் ரொம்ப தளாம போயிடுச்சு. அதனால எல்லாரும் போய் இந்திரன் கிட்ட பண்ணா, இந்திரன் போய் விஷ்ணு கிட்ட சொன்னார். விஷ்ணுவானவர் அதே மாதிரி எல்லா புராணத்திலையும் வராம நீ அம்பாள் கிட்ட போ, அவளாலதான் இதுக்கு பண்ண முடியும், அது மாதிரி யோகமாய இருக்கக்கூடியவர்கிட்ட போவோம் நம்ம, அவ என்ன சொல்றாளோ அதுபடி கேட்போம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் பண்ணோடனே இந்திரனுக்கு அம்பாள் அவர்கள் கொடுத்தார். இவன் என்ன பண்ணிட்டான், இதுக்கு முன்னாடி இந்திராணிய வேற பிடிக்கிறதுக்கு வந்துட்டான் அந்த ஸ்ரஷ்டா. அதனால இந்திராணி என்ன பண்ணா அம்பாள் கிட்ட போய் சரணடைஞ்சு என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி அம்பாள் அதனோட ஒரு தாமரைக்குள்ள அவளை வந்து அது ஒரு தனி கதை வேற காப்பாத்தினான். இதுக்கு நடுவுல இந்த இவன் விருத்ராசுரன் ரொம்ப கலகாலாம் பண்ணிட்டு இருக்கனால இவனை எப்படி பண்ணணும்னு அதுக்கு அம்பாள் என்ன ஐடியா கொடுத்தா, நீ போய் அவனை எப்படியாவது ஃப்ரெண்ட்லியா ஆக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு, அப்படிதான் அவன் பண்ண, இல்லைன்னா வர வழியே இல்லை அப்படி. சரின்னு இவர் என்ன பண்றாரு, ஃப்ரெண்ட்லியா இருந்து அவனை பார்க்கலான்னு போன உடனே ஒரு பர்டிகுலருக்கு அம்பாள் இவனுக்கு ஒரு இது கொடுத்தாரு, இதுதான் டைம் அப்படின்னு. ஒரு கடல்ல போய் அவன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு இருக்கும் போது அந்த கடல்ல நிறைய நுரையா வந்திருந்தது. உடனே இவனை வந்து அந்த நுரையினால போட்டு ஒரு அமுக்குன்ட்டு ஒரு பவர் கொடுத்து நுரைய வந்து இவனால பண்ணோன்னா அவனால சரியா பார்க்க முடியல. அப்போ இவனுக்கு தண்ணியில வரக்கூடாது, ஃபயர்ல வரக்கூடாது, இது நுரை தானே, அது 2 தப்பிச்சாச்சு. இன்னொரு வரம் வச்சிருக்கான், கட்டையில பண்ணக்கூடாது, லோகத்துல பண்ணக்கூடாது, மெட்டல்ல பண்ணக்கூடாது. உடனே தஜிச்சு என்ன பண்ணாரு, தன்னுடைய முதுகெலும்பை இந்திரனுக்கு கொடுத்தார். அதனால போட்டு அடிக்க, அது ஆயுதம் இல்லையே, கட்டையும் இல்ல வஜ்ராயுதமாக இருக்கக்கூடிய அதுல போட்டு அவன் செத்து போனான் விருத்ராசுரன். இந்த விருத்தாசுரன் செத்து போனது மாத்திரம் இல்ல, கொஷ்டாவும் ஒரு கதை பண்ணிட்டான். அவன் யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னும் அந்த இந்திரன் மேல கோபமானது போகல, அப்பாவை கொண்டுட்டாங்க. அவன் என்ன பண்ண, யாகம் இந்திர சத்ருன்னு வருதஸ்வ, இந்திர சத்ருன்னு வருதஸ்வன்னு யாகம் பண்ணனான் அவன். அது எப்படி ராத்திரி போயிட்டு போது தூக்கம் வந்துடுச்சு, இந்திர சத்ருன்னு வருதஸ்வன்னு இறக்கிட்டான். உதாதத்தை சொல்ல வேண்டியது அனுதாதத்தை சொல்லிட்டான். வேற மந்திரங்கள்லாம் உதாத்தம் தான் சொல்லணும், தப்பு பண்ணீங்கன்னாக்க தகராறு இல்லையா. அதனாலதான் ஜாபம் எங்க ஊர்ல சுப்பிரமணிய சாட்சிகள் இருக்காரு, ரொம்ப தர்மசாஸ்திரத்துல என்ன தர்மசாஸ்திரம் அவர் நகரவே மாட்டாரு. அதுல இருந்து அவரை போய் எங்க ஆபீஸ் எங்க கோயில கூப்பிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி இதுங்கிற மகாருத்ரம் நடக்கிறது. வந்த உடனே மைக்க கொடுத்தா கிரகஸ்தாளுக்கெல்லாம் எதுக்கு ருத்ரம், ஒழுங்கா உங்க குடும்பம் இருக்கணுமோ வேணாம், உங்களுக்கு எதுக்கு ருத்ரத்தை வச்சுட்டு உங்க வாயில அது அவஸ்தப்படுறது, அந்த ருத்ரம் அதுக்குன்னு வைத்தியா இருக்கா, அவா பண்ணணும், உங்களால முடிஞ்சதுன்னா பண்ணுங்க, இல்ல மனசுல ஓரமா பார்வை பண்ணுங்க. நானும் ருத்ரம் சொல்றேன்னு வந்தா என்ன அர்த்தம், எத்தனை தப்பு, இந்த தப்பு எல்லாம் ஊருக்கெல்லாம் உங்களால இந்த ஊரே கிளம்புறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்ல வந்தா அந்த வேதத்துக்கு ஒரு மரியாதை அப்படி இருந்தது இல்லையா. அப்படி ஒரு தமாஷா பேசுறாரு, அவர் சொல்லி எல்லாரையும் திட்டி விட்டாரு. பாவமா அவரை போய் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு எல்லாம் பக்தியா காத்தால 5 மணிக்கெல்லாம் ஏற்று வந்து கிரகஸ்தர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பிடிச்சி ஏறி விட்டாரு. உங்களுக்கு வேற இல்ல, உங்களுக்கு ஸ்லோகம் படிங்களா, உங்களை யாரும் வேண்டான்னா இங்க வந்து பப்ளிக்கா போய் சொல்றது, கத்தி சொல்றது, இதனால வந்து ஊருக்கு தானே கெடுதல். நீங்க உங்களால இப்படி ஒரு கெடுதல் நடக்கணுமா, நீங்க வந்து சிவனை வழிபடுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து சிவனை அசிவம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஊரை அப்படி திட்டு விட்டாரு. பழைய திங்கிங். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
வேத மந்திரத்தை தப்பா சொன்னா ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தாலோ உதாத்தத்துக்கு போய் அனுதாத்தம் சொன்னாலும் அதுவே இவனுக்கு வஜ்ரமாக ஆகிறது. இவனுக்கு என்ன ஆச்சு, இந்திர சத்ருன்னு வர்தஸ்வ, இந்திரன் எனக்கூடிய சத்ருவை வர்தஸ்வ கொல்லுங்கள் கொல்லுங்கள் பண்ணான். அது உதாத்தமா இருந்தா இந்திரன் எனக்கூடிய சத்ருவைன்னு வரும். இந்திர சத்ருன்னு அனுதாத்தம் ஆயிடுச்சுன்னா அது பிராட்டிசாக்கையில என்ன சொல்லிருக்குன்னா, அனுதாத்தம் வந்துச்சுன்னா இந்திரனுக்கு சத்ரு, இந்திரனுடைய சத்ருவை கொல்லு அப்படின்னு. அப்ப இந்திரனுடைய சத்ரு யாரு, இவன் பண்றவன் தான். அவனே கொண்டு இருந்தது அப்படின்னு இருக்கிற கதை இருக்கு இல்லையா. இப்படி இந்த விருத்தாசுரனை கொன்னவர் அது விசஸ்பதி விருத்ரஹா விமிருதோ ஜெயி விமிருதஹா அப்படின்னாக்க சங்கராமஹா அப்படின்னு அர்த்தம். போர்ல இவனை வச்சீகாரம் பண்ணுங்க, ஜெயிச்சு வச்சீகாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு. விசஸ்பதி விருத்ரஹா விமிருதோ ஜெயி வச்சி அப்படின்னாக்க பிரஜைகளை ரட்சிப்பவரும் விருத்தாசுரனை கொன்றவரும் போரில் எல்லாவரையும் வச்சியமாக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய விருஷேந்திரஹா இல்லையா. வருஷத்தை வருஷம் ததாதி இது விருஷேந்திரஹா, மழையை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்திரனே நீங்கள் எங்களுக்கு புற ஏற்று, எங்கள் முன்னால் புறஹா, புறஸ்தரம்னா எங்களை முன்னாடி வந்து ஏற்று, தயவு செய்து வந்து நகா எங்களுக்கு ஸ்வஸ்திதா, ஸ்வஸ்தியை கொடுங்கள், ஆமுஷ்பிக ஸ்வஸ்தியும் கொடுங்க. இகலோகத்துல மாத்திரம் நாங்கள் சத்மா இருந்தா போதாது, இறந்த பிறகு நாங்கள் போறக்கூடிய லோகத்திலையும் நாங்கள் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். அபயங்கரஹா, பயத்தை நீக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய இந்திரனே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணான். காட்சி விடுன்னு. இதுக்கப்புறம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நான சமயே நக்கர கிரக என்ன இந்திர குரு பிரார்த்தனா அப்படின்னு சொல்லி ஸ்நானம் பண்ண போகும் பொழுது அந்த நீர்நிலையில போய் நம்ம குளிக்கிறோமா, அது உள்ள மீன் இருக்கலாம், முதலைகள் இருக்கலாம், கெமிக்கல்லாம் இருக்கலாம். இது எதுவும் எங்களை தீண்டக்கூடாதுன்றதுக்காக பண்ணக்கூடிய பிரார்த்தனை இது. அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. என்ன போய் வேண்டிட்டு குளிக்கிறதுக்கு போறதுக்காக பத்தின இந்திரோ விருத்தஸ்ரவாஹ பத்தின பூஷா விஸ்வவேதாஹ பத்தினஸ்தார்ஷ்யோ அரிஷ்டனேமி ஸ்வஸ்தினோ ப்ருஹஸ்பதிர் ததாது. இது அதர்வ வேதத்தை சாந்தி பாடத்திலையும் வந்திருக்கு, ரிக்வேதத்திலையும் வந்திருக்கு, எதிர்வேதத்திலையும் வரக்கூடிய மந்திரம். ரொம்ப வசதியான மந்திரமாக இருக்கக்கூடியது. ஸ்வஸ்தி நஹா இந்திரஹா, இந்திரஹா நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா, விருத்தஸ்ரவாஹ, ரொம்ப நாளா வயசானவர், நிறைய வேதம் சொல்லி 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 எத்தனை பேர் இந்திரன் நோக்கி சொன்னதெல்லாம் கேட்டவர். அதனால அவருக்கு எல்லா பவரும் அவரை நோக்கி சொன்னதுனால வந்துருக்கு. அப்படிப்பட்ட விருத்தஸ்ரவாஹா இந்திரஹா நஹா எங்களுக்கு ஸ்வஸ்தி ததாது, ததாத்துவை நம்ம சப்ளை பண்ணிக்கணும். ததாத்து எங்களுக்கு அளிக்கட்டும். அது மாத்திரம் இல்ல, ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக, ஸ்வஸ்தினஹா பூஷா, பூஷா என்று அறியப்படும் சூரியன் இல்லையா, புஷ்டியை கொடுக்கக்கூடிய தெய்வம். சூரியனும் சந்திரனும் தான் புஷ்டியை கொடுக்கிறார். இவர் எப்படி புஷ்டியை கொடுக்கிறார், இந்த கிரைன்ஸ் எல்லாம் வளரும்படியாக செய்து சூரியனானவன் புஷ்டியை கொடுக்கிறார். சந்திரனானவன் தன்னுடைய சந்திரனால இந்த கிரைன்ஸ் எல்லாம் போஷாக்கூடியதாக மாதிரி பண்றாங்க. அதனால இப்படி கொடுக்கக்கூடியவர் பூஷன். இப்படி பூஷாவாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு விஸ்வே வேதாக, அப்படி விஸ்வவேதாக, தாங்கள் எல்லா விஸ்வத்தையும் அறிந்தவர். விஸ்வவேதாக அப்படின்னாக்க சர்வஜா அப்படின்னு அர்த்தம். சர்வஜா சர்வசக்தியோட கூட இருக்கக்கூடிய பூஷாவாக இருக்கக்கூடிய இந்திரனே எங்களுக்கு மங்களங்களை கொடுங்கள் அப்படின்னு வேணும். ஸ்வஸ்தி நஹா தாக்ஷஹா, கிருஷ்ணஸ்ய புத்திரஹா தாக்ஷஹா, கிருஷ்ணனுக்கும் கருவுக்கும் பிறந்த பிள்ளைதான் கருதுமான், தாக்ஷன் அப்படின்னு பேரு. அவருக்கு என்ன ஒரு பவர் அப்படின்னா, எங்க இருந்தாலும் அவர் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவாரு, கரெக்டா அப்படி போய் லேண்ட் ஆவார், சீக்கிரம் அது போல காரியத்தை முடிப்பார். அதுதான் நமக்கு வேண்டியது. ஒரு காரியம் வந்தோன்னா ஒரு முனைப்போட அதை பண்ணணும். அந்த காரியத்தை குயிக்கா எவ்வளவு குயிக்கா முடியுமோ அது ரெண்டு தானே நமக்கு. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும், அது எவ்வளவு குயிக்கா முடியணுமோ அவ்வளவு குயிக்கா முடியணும். அப்படின்னா கருத்மானுடைய ஒரு புத்தகத்தை எடுக்கணும், படிக்கிறதுக்கு எடுக்கணும் இல்லையா, முண்டகோபனிஷத் அப்படி எடுத்து அது நல்லா படிச்சு முடியணுமேன்ற ஒரு கவலை இருக்கு இல்லையா. அதுக்காக ஸ்வஸ்தின இந்தோ ஸ்வஸ்தினா ஸ்வஸ்தி நஸ்தார்ஷோ அரிஷ்டநேமிஹி அப்படின்னார்.
அரிஷ்டநேமிகி அப்படின்னு ஒரு ரிஷியினுடைய பேரு. அந்த ரிஷியானவர் எனக்கு கொடுக்கட்டன்னு ஒரு நேமி அப்படின்னாக்கா வீல். அந்த வீலானது எப்படி ஸ்பீடா சுத்துறதோ அரிஷ்டமாக சுத்தி நம்மளுடைய ப்ராஜெக்ட் இப்ப எடுத்திருக்காம அதை சீக்கிரமா முடிச்சு கொடுங்க. அது கருடன மாதிரியும் அந்த ஸ்பீடா போற வெஹிக்கிள் மாதிரியும் நான் எடுத்த காரியம் எனக்கு முடிய வேண்டும் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணா அது பர்ஃபெக்டா முடியணும். அது அந்த டயத்துல எல்லாரும் வந்து அது அழகா முடியணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கு இல்லையா, அதனால பண்ணக்கூடிய பிரார்த்தனை இது. ஸ்வஸ்தி நஸ்தார்ஷோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தினோ ப்ருஹஸ்பதிர் ததாது. அது மட்டுமல்ல, ப்ருஹஸ்பதியாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய குரு, இந்திரனுடைய குரு அனுகிரகம் இருந்தாதான் இந்திரனுக்கு அந்த பவர் வரும். இந்திரனுக்கு அந்த பவர் இருந்தாதான் பூஷாக்கு அந்த பவர் வரும். பூஷாக்கு அந்த பவர் இருந்தாதான் கருடனுக்கும் இவருக்கும் பிரஜாபதிக்கும் வரும். இப்படி இவர்கள் எல்லாம் எங்களுக்கு மங்கள கொடுக்கட்டும். உங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய ப்ருஹஸ்பதியையும் நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை உங்க குருவுக்கும் கொடுக்கணும், அவரும் எங்களுக்கு மங்களத்தை தர வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த அரிஷ்டநேமிகி சாட்சியா அப்படின்றதுக்கு பட்டபாஸ்கர் என்ன பண்றாரு, அரிஷ்டநேமிகின்னு ஒரு சாட்சியன் அரிஷ்டநேமிகின்னு பண்ணாதீங்க. அரிஷ்டநேமியா நல்ல தேரையுடைய அந்த கருடனானவன் தேர்ல எப்படி போவானோ அப்படி வந்து இந்த காரியம் எனக்கு பிடிக்கணும் அப்படின்னு சின்ன வித்தியாசங்கள் அப்படி ஒவ்வொருத்தர ஒண்ணு எழுது. அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு, தூர்வா பிரார்த்தனை ஆச்சு, மிருத்திகா பிரார்த்தனை ஆச்சு. இப்போ இந்திரனுடைய பிரார்த்தனை நம்மளுடைய பயம் போகிறதுக்காக ஆச்சு. இப்ப இன்னொன்னு சோமனை பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா சோம யாகத்துக்கு பண்ணலாம். ஆபாந்தமன்ய ஸ்ருபல பிரபர்மா துணிசிமீவாச்சருமாகும் ருஜீசி சோமோ விஸ்வான்யதாவனானினார்வாகிந்திர பிரதிமானானி தேபுஹு அப்படின்னு சொல்றோம். ஆபாந்தம் அப்படின்னா அந்த இந்திரனானவன் ரொம்ப சோமனானவர் ரொம்ப கோபிஷ்டர். எப்படிப்பட்ட கோபிஷ்டர்னா, யாகம் பண்ணா எல்லாமே கரெக்டா தான் பண்ணி ஆகணும். அவர் இந்த சோம யாகம் எல்லாம் பண்ணும்பொழுது ஏன்னா தே ஆர் பிளேயிங் வித் லைஃப் ஆஃப் அ கோட், அதனால ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. அதுவும் வாஜ்பேயி யாகம் எல்லாம் பண்ணனாக்கா 23 பசுக்கள்லாம் இருக்கு. அதனால இது ஏதாவது ஒரு மந்திரத்துல பழம் வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுடைய கணக்குல அது வந்து யாகத்துக்கு பண்ண மாதிரி வராது, கொலை பண்ண மாதிரி கணக்குல எழுதும். அதனால எல்லாருமே நம்புவோம். அவர் கோபிஷ்டர் சோம தேவதை, அதனால கரெக்டா தான் பண்ணணும் அவர் கையில அப்படின்னு இந்த நியமமும் நமக்கு வரணுன்றதுக்காக. சில தெய்வங்கள் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா இருந்து பண்ணுவோம், சில தெய்வங்கள் கோபமா இருக்கும், அதுவும் நமக்கு வரணும்ல, அந்த பயன்றது வரணுன்றதுக்காக இப்படி சில தேவதைகள் நம்ம வேதத்துல இப்படி. இந்த சோமனானவர் எப்படி இருக்கார், ஆபாந்த மன்யுகுன்னாக்க கோபம் இல்ல, நாகம் கர்த்தா மன்யுக்கர்த்தா காமக்கார இதா மன்யுக்கார இதா இப்ப பார்க்க போறோம். இந்த இப்படி ஆபாந்த மன்யுகு அப்படின்னாக்கா உபரி கத குரோதவன், மேல மேல கோபித்துக் கொள்ளக்கூடியவர், மேலும் மேலும் கோபித்துக் கொள்ளக்கூடியவர், ஜாகிரதையா இருக்க வேண்டியவர். அது மாத்திரம் இல்ல, திருபல பிரபர்மா அப்படின்னாக்கா இந்த பிரபர்மான குயிக்கா திருப்பலம்னாக்க கல்லு சரமாரியா வந்து விழுந்தானோ எப்படி விடும் அந்த மாதிரி தண்டிக்கக்கூடியவர் அவர். சரமாரியா குவாரியில் அப்படி ஒரு பாம்பு வச்சு கல் அடிக்குமோ அப்படி அடிக்கக்கூடியவர் சமன். அப்படிப்பட்ட கோமன் ஆபாந்தம் குரோதமா இருக்கக்கூடியவர். திருப்பல பிரபர்மா அப்படின்னா அந்த இது அடிக்க கல்லு வந்து நம்மள வேகமா அடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். அப்புறம் சினிவான் அப்படின்னாக்க கர்மயுக்தா. துணிகி அப்படின்னாக்க சத்ருவாம் கம்பயிதா. துணிகி அப்படின்னு அவருக்கு ஏன் பேர் இருந்தாங்க, அவரை யார் எதிர்க்கிறானோ அவர்களை ஆள வச்சிருவார், கம்பனம் பண்ண வைப்பார். சத்ருனாம் கம்பயிதா துணிகி அப்படின்னு. துணிகி அப்படின்னாக்க எதிரிகளை கலங்க அடிச்சிடுவார், அவர் தப்பு பண்றவர்களை ஆட வைத்துக் கொள்வார். சினிமான் இந்த மாதிரி காரியங்களை கர்மயுக்தா, இந்த மாதிரி காரியங்கள் எடுத்த காரியத்தை முடித்தே தீரக்கூடியவர் அவர்.
அது மட்டும் இல்ல, தருமான் அப்படின்னாக்க இப்படி இருக்கக்கூடியவர் ஆயுதவான். தருமான் அப்படின்னா ஆயுதங்களோட இருக்கார். எவ்வளவு கண்டிஷனுக்கு உபரி குரோதத்தோட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோபிஷ்டர். அதுக்கப்புறம் திரிபல பிரகர்மா, அவர் என்ன பண்ணுவாரு, கல்லடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் துணிகி, சத்ருக்களை ஆட்டங்காரம் செய்யக்கூடியவர். அப்புறம் சினிவான், ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு, தருவான் ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு, ருஷிசி, தருவான் ருஷிசி, அந்த கருவாக இருக்கக்கூடிய சோமரசம், அந்த சோமரசத்தை அந்த லத்தைய எடுத்துன்னு வந்து அதை பிழியணும். முந்தின நாள் அன்னைக்கு யாகத்திலாம் என்ன பண்ணுவாங்க, அத சோமலத்தைய எடுத்துன்னு வந்து அந்த சோமலத்தைய வாங்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா, 4 வேதமும் படித்தவர் வீட்டுல இருக்கக்கூடிய சோமலத்தையை தான் எடுத்துன்னு வரணும். அந்த சோமலத்தையை எடுத்துன்னு வரணும்னா அதை எப்படி எடுத்துன்னு வரணும் அப்படின்னாக்க, ஒரு பிரவுன் ஐடா இருக்கக்கூடிய முதல்ல தலைச்சனா பிறந்த அந்த ஒரு ஆடை எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு, அது எப்படின்னா ஏகாஹாயனா, அப்புறம் சிங்காக்கா, பிரவுன் ஐடா இருக்கணும், 1 வயசா இருக்கணும், தலைச்சனா இருக்கணும். அதை கொண்டு போய் கொடுத்து அவாத்துல இருந்து அந்த லத்தையை வாங்கிட்டு வந்துதான் யாகம் பண்ண முடியும். எல்லார் வீட்லயும் கிடைக்கிற லத்தை எல்லாம் பண்ண முடியாது. வேதம் படித்தவர் வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய சோமலத்தையை தான் எடுத்துன்னு. அந்த லத்தைய வந்து ஒரு செரிமோனியெல்லாம் ஒரு வண்டியில எடுத்துன்னு வருவாங்க. நம்ம புல்லெல்லாம் நம்ம வண்டியில எடுத்துன்னு பாருங்க, அப்படி எடுத்துன்னு வந்து அது ஒரு விழா, எல்லா வைதிகாலும் அப்படி வருவா. அதை அங்க வந்திருக்கக்கூடிய யாகத்துக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலிகள் எல்லாம் கூப்பிட்டு அதை அவளை இடிக்க சொல்லுவான். இடிச்சு அந்த ரசத்தை தான் எடுத்து, அதுக்கு நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்கு. அது நாள் முழுக்க அந்த சோமத்துக்கு சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் தான் அந்த சோம ரசத்தை குடிப்பாங்க. அந்த சோம ரசத்தை குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும். பாத்திரம் ஒரு 4 டம்ளர் மாதிரி இருக்கும். அந்த டம்ளர்லாம் எப்படி இருக்குன்னாக்க, நம்மளுடைய டம்ளர்லாம் அதுல இருந்து வந்துதான் கட்டையில இருக்கும். ஒயர் 4 இருக்கும், கீழே அப்படி இருக்கும், இந்த மாதிரி 4-5 இருக்கும். அதுலதான் அது மாதிரி அப்புறம் சின்னதா ஒரு 16 பாத்திரம், அதுக்கப்புறம் ஒரு 5-6 கால அஷ்டா கபாலம், நவ கபாலம், துவாதச கபாலம் அப்படின்லாம் சொல்றேன். இது பேரு சரு பாத்திரம் அப்படின்னு பேரு. இந்த பாத்திரத்துலதான் அதெல்லாம் புளிஞ்ச ஜலத்தை இவங்க வைப்பாங்க. இந்த செருவுல வச்சது மாத்திரம்தான் உதட்டுல படுற மாதிரி சாப்பிடணும் அந்த சோமரசத்தை. பாக்கி எந்த சமயத்திலையும் உதட்டுல டம்ளரோட பட்டு சாப்பிடக்கூடாது. இது ஒரு தர்ம சாஸ்திரம். தகராறு இப்ப சொல்ல முடியாத விஷயங்கள் தான் இதெல்லாம். ஆந்திரால பேசவே முடியாது. அங்க அவளுக்கு எல்லாருமே அப்படிதான் குடிப்பாங்க. அங்க அது அவளுக்கு அங்க வழக்கம். அவங்க தூக்கி குடிச்சு அப்படியெல்லாம் குடிக்கக்கூடாது. நம்ம பார்த்து என்ன பண்றது. இங்க என்னன்னாக்க, நம்ம சோமரசத்தை மாத்திரம்தான் எஜமனி குடிக்கணும்ன்றதுக்குனால உதட்டுல அப்பதான் பண்ணோம். பாக்கி சமயத்துல நம்ம எதையும் உதட்டுல படுற மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம ஊர் அந்த வைதிக சம்பிரதாயம் இப்படி அந்த சோமத்தை ரிஜிவிஷி அப்படின்னா, அந்த சோமரசத்தை கருவாக இருக்கக்கூடிய சோமரசத்துல இருக்கக்கூடிய தேவதைன்னு, அந்த கருவுல இருக்கக்கூடிய தேவதை. அந்த தேவதை என்ன தெரியுமா பண்ணும், சீக்கிரம் காஞ்சி போயிடும். கோபமாச்சு அவர் தான். அதனால அவரை எப்போதுமே நம்ம கூட்டு மருந்த வச்சுட்டு இருக்கலாம். அவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணோம். இப்படிப்பட்ட சோமோ விஸ்வாணி அதாவனானி நார்வாஜேந்திர பிரதிமானானி தேவு சோமஹா விஸ்வா. இப்படி இருக்கக்கூடிய இந்த சோமனானவன் விஸ்வாணி அதசாவனானி, அதசா அப்படின்னாக்கா நிறைய செடி கொடிகள்ல இருக்கா. அதசி புஷ்ப அப்படின்னு நம்ம சொல்ல, காட்டுல இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஸ்வாணி உலகத்துல இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகளில் இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள் எல்லா செடிகளையும் கொடிகளையும் யார் போஷித்து வராது? இவர் தான். இவர்கள் இந்த பிராமணர்கள் பண்ணக்கூடிய சோமயாகத்தினால எல்லாருக்கும் சாப்பாடு உலகத்துக்கு முழுக்க கிடைக்கிறது. வனத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி கிடைக்கணும், அங்கங்க கரெக்டா மழை பெய்யணும், பக்கம் வரணும். அப்படின்றதுக்கு இந்த தேவத்தை யாரு? சோமராஜா. எப்படிப்பட்ட சோமா விஸ்வாணி அதசாவனானி. ஆனா
அதசமயானி அதசகா வனம் அப்படின்னு சொல்றார். இப்படி வனத்துல இருக்கக்கூடிய செடி என்ன கொடி என்ன, அது மட்டும் இல்ல அர்வாக் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட கீழே இறங்காதீங்க அப்படின்னு. அருவாக்குன்னா கீழே டோன்ட் பெண்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் கூட பெண்ட் ஆகாதீங்க. பிரதிமானா நீங்கள் எப்பொழுதுமே ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்க வேண்டும். சோமன் அவரை மாறிடக்கூடாது. அப்படி இருந்தாதான் காரியங்கள்லாம் நடக்கும் இல்லையா. ஒருத்தர் ஸ்ட்ரிக்டா ஒண்ணு வேணும் இல்லையா. இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, அந்த ஓனருக்கு நல்ல டஃப்பான மேனேஜர் வந்துட்டான்னா அவனுக்கு சந்தோஷம். நமக்கு தான் கஷ்டமா இருக்கு, என்ன இப்படி இருக்காது. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த டஃப்பால் தானே ஒர்க் வாங்குவாரு இல்லையா. அத மாதிரி நீங்க என்ன பண்ண, ஒரு தடவை கூட பிரதிமானா நிதிகள் நீங்க கொஞ்சம் கூட அதுல இருந்து இறங்காதீங்க. துல்லிய சமானதா அவ இருக்கணும். அதுல இருந்து அருவாக் அதுக்காக லைட் ஆகாதீங்க, கீழே கொஞ்சம் கூட இறங்காதீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படியே இருங்கள் அப்படின்னு அவரை பிரார்த்தனை பண்ண. சோமராஜாவை அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவரை பிரார்த்தனை பண்ண. இப்படி ரொம்ப கோபம் உள்ளவரா இருக்கக்கூடிய, எதிரிகளை எல்லாம் மாற்ற ஒரு பெரிய செயல் தீரராக இருக்கக்கூடியவர் அவரு. சிமியாக இருக்கக்கூடியவர், துணியாக இருக்கக்கூடியவர், அதுக்கப்புறம் ஆயுதங்களோட இருக்கக்கூடியவர், விஜிஷ்டியாக அந்த சோமரசத்துல இருக்கக்கூடியவர், அதசாவனானி காட்டுல இருக்கக்கூடிய செடிகளையும் கொடிகளையும் போஷிக்க செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட அவர் அருவாக். அவர் கொஞ்சம் கூட கீழே எதிர் சக்தியை கண்டு பயப்படக்கூடாது. பிரதிமான நிதேபுகோ, அப்படி அவர் கொஞ்சம் கூட லைட்டா ஆகக்கூடாது அப்படின்னு, கீழ் லெவலுக்கு அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அடுத்தது பிரம்ம ஜானம். இப்போ இந்திரனை பண்ணோம், சோமனை பண்ணோம், இப்போ பிரம்மதர். பிரம்மஜானம் பிரதமம் புரஸ்தாத்விசீமதஸ்துருச்சோ வேன ஆவஹா சபுத்னியா உபமா அஸ்ய விஷ்டா ததஸ்தயோனிமதசஸ்த விவஹா. பிரம்மஜானம், பிரம்மத்திலிருந்து முதல்ல பிறந்தவர் பிரம்மஜன். அண்டத்திலிருந்து பிறந்தது அண்டஜம் இல்லையா. யோனியிலிருந்து பிறந்தது யோனிஜம். அப்புறம் பூமியிலிருந்து பிறந்தது பூமிஜம். வனத்திலிருந்து பிறந்தது வனஜா. நீரிலிருந்து பிறந்தது நீரஜா. ஜான்னாக்கா அதுல இருந்து. பிரம்மத்திலிருந்து வந்தவர் யாரு? முதல்ல வந்தவர் சகுன பிரம்மமா இருக்கக்கூடிய பிரம்மாஜி தான். அவர் என்ன பிரம்மஜானம் இல்லையா. அவர் தான் முதல்ல பிறந்த அந்த பிரம்ம ஜானத்தை, அந்த வேத ஜானத்தை, பிரம்மனா இங்க வேதம், வேத ஜானத்தை முதலே வேதாந்தி பிரகினோதி தஸ்மை தக்மதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்யே. அவர் தான் முதல்ல வேதத்தை படித்தவர் இல்லையா. அவருடைய ஞானம் பிரம்மஜானம் பிரதமம். அவர் தான் முதன்மையானவர். இந்த பிரம்மத்தினுடைய நாலேஜை அறிந்தவர், இந்த வேதத்தினுடைய நாலேஜை அறிந்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் புரஸ்தாத், பிறகு இந்த எல்லையிலிருந்து தாண்டி கொண்டு இருக்கக்கூடிய சுருச்சகா, ஒளிமிக்கவனாக இருந்து கொண்டு, பிரம்மத்திலிருந்து அந்த ஆதியில் பிரம்மத்திலிருந்து வேதத்தை கத்தின்றார். அதற்கு பிறகு அவர் எப்படி ஒழித்துக் கொண்டிருக்கார்? சீமதா, விசேஷேன சீமதா, தன்னுடைய எல்லையெல்லாம் விரித்து எங்கும் பண்ணக்கூடிய சர்வவியாபியாக இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா பவுண்டரிஸ்லயும் ஒளிமிக்கவராக இருந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூரியனை சொல்ற மாதிரி இந்திரனால சூரியன் நம்ம புரிஞ்சிருந்தாதான் சரியா வரும். இப்படி சுருச்சகா சோபன தீப்தி. ருச்சகானாக்க ரேஸ்ன்னு அர்த்தம். சுருச்சி அப்படின்னாக்க நல்ல ரேஸை கொடுக்கக்கூடியவர். வேன ஆவஹா, வேன ஆவரகா அப்படின்னு விசேஷேன ஆவஹா ஒழிக்கிறவர் அப்படின்னு ஒருத்த வியாக்கியானம் பண்றாரு. இன்னொருத்தர் வேணன்னாக்க என்ன அர்த்தம்? நடு பகல்ல இருக்காங்க, அவர் தன்னுடைய பவுண்டரியாக இருக்கக்கூடிய 12 மணிக்கு மேல வராரு. அந்த பவுண்டரியில இருக்கக்கூடிய சூரியனுக்கு பேரு வேணன்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த வேணன் சூரியன் அப்படின்னு அர்த்தம். உச்சி சூரியன் இச்சத்தா. அப்படிப்பட்ட அவர் ஆவஹா அப்படின்னாக்கா அந்த பரமாத்மாவானது அவருடைய அருளை எல்லா இடத்துலயும் ஆவஹா விரிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம்.
இல்ல விசேஷன மறைத்து கொண்டு அந்த பிரம்மாவானது எல்லா இடத்துக்கும் செல்லட்டும் அப்படின்னு ப்ரே பண்றது. பிரம்மஜானம் முதல்ல பிரம்மத்திலிருந்து தோன்றினவர், ஒளிமிக்கவர், எல்லாத்தையும் பிரகாசிக்க கூடியதான அந்த சூரியனானவர். அவருடைய ஒளியானது அங்கிங்கனாதபடி எங்கும் காத்தால வந்துருச்சுன்னா எல்லா இடத்துலயும் அது வருகிறது இல்லையா. இங்க வந்து இங்க மாத்திரம் இல்ல, பூமியில மாத்திரம் இல்ல, சொர்க்கத்துல மாத்திரம் இல்ல, நடுவுல இருக்கக்கூடிய அந்தரிக்ஷ லோகத்திலயும் கையிலயும் வருது இல்லையா, ஈஸ்வர்லயும் அது வருகிறது. புத்தினியா, புத்தினாக்க கை. புத்தினியா உபமா அத்தியவிஷ்டாக, அவரை மாதிரியே அவர் என்ன பண்றாரு, விவிதம் அவஸ்தா விஷ்டா. விஷ்டானாக்க எல்லா மனுஷர்கள்லயும் ஆம்பளை பொம்பளை பிராணிகள் எல்லா இடத்துலயும் அந்த பரமாத்மாவானவர் பூந்தார். எல்லாரிடத்தையும் அத்திய விஷ்டாக உபமா அப்படி பூந்து சதஸ்த யோனிம் அசதஸ்த விவகா, சத்தாக விசிபிளாக இருக்கக்கூடிய, வியக்தமாக இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ண, ஆத்மன ஆகாச சம்புத ஆகாஷாத் வாயு, ஆகாசம் இந்திய அசத்தா பண்ண கண்ணுக்கு தெரியாத மாதிரி பண்ணார், வாயுவை கண்ணுக்கு தெரியாத மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் அக்னி ஆபஹா பிருத்திவி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம, இப்படி பகவானுடைய கிரியேஷன்ல வியக்தமான கிரியேஷன், அவ்வியக்தமான கிரியேஷன். வியக்தமான கிரியேஷனுக்கு சதஹான்னு பேரு, அவ்வியக்தமான கிரியேஷன் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதுக்கு அசதஹா அப்படின்னு பேரு. இப்படி சதஸ்த யோனிம் அசதஸ்த ஜிவஹா அப்படின்னாக்க என்ன அர்த்தம், காரிய உலகமாகவும் கண்ணுக்கு தெரியாத மாதிரியும் காரண உலகமாகவும் இரண்டுத்தையும் பராவரமாக அந்த பிரம்மம் இருக்கிறதுனாலதான் சகுணமாகவும் இருக்கு, நிர்குணமாகவும் இருக்கு. அந்த சகுனத்தை பிடித்துக் கொண்டு அந்த நிர்குணத்தை எடுத்தால் ஞானியானது வருகிறான்ற கான்செப்ட். அவர்தான் கஷேத்திரஜன், அவர்தான் கஷேத்திரம். கஷேத்திரம் கஷேத்திரஜமாம் வித்தினார், ரெண்டுமே அவர் தான், ஞாபகம் வச்சுக்கணும். அவரே சகுனமாக இருக்கும், சதகாவும் இருக்கார், அசதகாவும் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவா விவகா அப்படின்னா விளங்கட்டும், அப்பவாகா அப்படி ஆகட்டும். விவித அவஸ்தாவை அடைந்து கொண்டு அவரே இந்த ஜடமாகவும் அஜரமாகவும் பாவரமாகவும் ஜங்கமமாகவும் ஹியூமன் பீயிங்ஸ் ஆகவும் பிளான்ஸ் ஆகவும் அனிமல் ஆகவும் இருக்கக்கூடியவரே அவருக்கு நமஸ்காரம். யோனா பிருத்திவி பவான் ருக்ஷரா நிவேசனி ஜட்டானஸ்தர்பகப்ரதா. அடுத்தது அந்த பூமியிலிருந்து மிருத்தியர்த்தம், மிருத்திகா எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த மிருத்திகாவை எடுத்த பூமியிலிருந்து எடுத்திருக்கோம். அந்த பூமிக்கு ஒரு பிரார்த்தனை, உங்ககிட்டேருந்து எடுத்த அந்த பூமியானது உன்னுடைய அனுகிரகத்தினால அது சுத்தியாகட்டும், அதை நான் தடவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக மிருத்திகா சுத்தியர்த்தம் வந்த மந்திரங்க. ஆக சிவனா பிருத்திவி பவான் ரிக்ஷரா நிவேசனி அப்படின்னாரு. பிருத்திவி அப்படின்னாக்க அர்த்தம் இந்த பூமாதேவி. பூமாதேவி அப்படின்னாக்க அர்த்தம் சக்கியம், அவளுக்கு இருக்கக்கூடியது சக்கியபாவம், எல்லாத்தையும் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையானது எனக்கு வரணும். அது யார்கிட்ட இருந்து வரும், பூமாதேவி கிட்ட இருந்து தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எதை சொன்னாலும் இரிட்டேட்டே ஆகக்கூடாது. இரிட்டேட் ஆனா பிரயோஜனம், வேலை ஒர்க் பண்ணலன்னு ஆயிடும். எதுக்கும் இரிட்டேட் ஆகக்கூடாது. அது எங்கேருந்து கத்துக்கிறது, நம்ம யார்கிட்ட போய் கத்துக்கிறது, பூமி கிட்ட இருந்து கத்தக்கூடியது. அதனால பிருத்திவி பவா நிருக்ஷரா, பிருத்திவி பவா நிருக்ஷரா, பொறுமைக்கு பெயர் போனதான அந்த பிருத்திவியே பவா அம்மாவை, பிருத்திவின்ற பெயர் இருக்கக்கூடிய பூமாதேவி அவர் இன்று சரா, இந்த அழிந்து போகக்கூடிய இன்று நரர்களே உள்ள நிவேசனி, நீங்கள் உள்ள புகுந்து இருக்கிறீர்கள். எப்படி 4 சதுர்த்த பூத கிராமமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அண்டஜம், பேதஜம், பூமிஜம், யோனிஜம் அப்படின்னு 4 விதமாக நம்ம ஊர்ல எப்படி கிரியேஷன் வருது. ஒண்ணு முட்டையிலிருந்து வரணும், இல்ல ஒரு பறவையா இருந்தா குட்டி போட்டு வரணும், இல்லைன்னா அம்மா வயிற்றுல கர்ப்பத்திலிருந்து வரணும், இல்லைன்னாக்க கொசு அப்படின்னு தண்ணியிலேருந்து வரணும், இல்ல பூமியிலிருந்து வரணும். இந்த செடி கொடிகள்லாம் பூமியிலிருந்து வருது. இப்படி பூமியிலிருந்து வெறும் செடி கொடிகளாகவும், இந்த பறவைகள் மனிதர்கள் மாதிரி அம்மா வயிற்றிலிருந்து வரா மாதிரியும், இல்ல முட்டையை உடைச்சிட்டு வரா மாதிரி பறவைகள், சாரி இது அனிமல்ஸ் இப்படி யோனிஜாமா வரணும், இல்லைன்னாக்கா அண்டஜம் முட்டையை உடைச்சிட்டு வரா மாதிரியும்,
இப்படி இல்லைனாக்கா இந்த தண்ணியிலிருந்து வரக்கூடிய கொசு போல இருக்கக்கூடிய 4 விதமான ஜீவராசிகளுக்கும் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், ஹியூமன் கிங்டம், இந்த 3த்திலையும் நிவேசனி நீங்கள் பிரவேசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். யோனா அப்படின்னா யோனா அப்படின்னு பேர் என்னன்னா என்னுடைய துக்கத்தை போக்குபவளே அர்த்தம். யோனான்னு பேரு. யோனான்னு பேரு நல்ல பேரு. துக்கத்தை நீக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு யோனா. யோனா பிருத்திவி பவான் ரிக்ஷரா நிவேசனி நகா நீங்கள் எங்களுக்கு அருளுங்கள் புகலிடம் அளிப்ப நகா சர்ம எங்களுக்கு புகலிடத்தை கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். புகலிடம்னா எங்க? இகலோகம் அமிஷலோகம் ரெண்டுத்தையும் சேர்த்தா சர்மான்னு பேரு. நீங்க சர்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோகத்துக்கு மாத்திரம் இல்ல மேல் லோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாம அதை சர்மா. அதை சப்ரதா விசேஷமாக இருக்கக்கூடிய எனக்கு அதை கொடுக்க வேண்டும். அந்த எங்களுக்கு யோனாவாக இருக்கக்கூடிய நீங்கள் சர்ம அன்ன இகலோகத்திலையும் நாங்கள் இறந்தவர்களுக்கு பிறகு போகக்கூடிய லோகத்திலேயும் இருந்து எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில இந்த குளிக்கும் பொழுது விருத்திக இது எடுத்தோம்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் சில யாகங்கள்லாம் சொல்லியிருக்கு. சாணி இல்லையா, இதையும் எடுத்துக்கொண்டு போகலாம். இது இந்த பச்சை விஷயத்துல இருக்கக்கூடிய ஸ்தானங்கள்லாம் சொல்லியிருக்கு. இப்படி இது எல்லாம் எப்படி மனிதனுடைய ஸ்நானத்துக்கு யூஸ் ஆகிருக்கோ அதே மாதிரி வயல்ல இருக்கக்கூடியதுக்கும் இந்த சம்ஸ்காரமான தேவைப்படுது. அப்பதான் நிறைய அவளுக்கு விளைச்சலானது ஏற்படும் அப்படின்றதுக்காக அதையும் இதையும் சேர்த்து ஒரு பிரார்த்தனை. எல்லாரும் வயலை நம்பி வாழ்ந்தவர்களா இருக்கிறதுனால தன்னை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் தன்னுடைய வயலை பற்றியும் பூமியை பற்றியும் யோசிக்க வேண்டிய நெஸ்டிட்டி வந்ததுனால கந்தத்வாராந்துராதரிசான் நித்யமுஷ்டான் கரீதி ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமிஹோபக்வயே ஸ்ரீயம். இது ருக்வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரம். இது ருக்வேதத்துல இருக்கக்கூடிய சிலபாகம் அப்படின்னு பேரு. சிலபாகத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப அழுத்தி சொரத்தெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப எல்லாம் என்ன பண்றீங்க, இந்த பிரிண்டிங் மீடியா வந்ததுல எல்லாரும் புறம் போட்டுறாங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் அழுத்தி சொல்றோம். இந்த ருத்ரம்லாம் சொல்ற மாதிரி அதை எழுதணும். அப்படி சொன்னா அது ஒரு தப்பு. இந்த சிலம் போர்ஷனை ரொம்ப அழுத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. அது கொஞ்சம் தெரியற மாதிரி ரிதம்பச்சி சத்தியம்பச்சி அவ தொம்மா அவ பக்தாரம் அவ திரோதாரம் அவ ஸ்ரோதாரம் அவ தாதாரம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கிளம் போர்ஷன் அது அதை கொஞ்சம் அடக்கினா வச்சுக்கணும். கொஞ்சம் குரலும் கொஞ்சம் எனக்கு என்ன தப்பு பண்றோமோன்றதுனால அதனால இப்பதான் பேசினோம். சொரம் இல்லைன்னாக்க தப்பாயிடும். அத மாதிரி இருக்கக்கூடியது இல்லையா. அதனால அப்படி வந்த போர்ஷன் தான் இந்த கந்தத்வாரம். அதை பாத்தீங்கன்னா 4 இடத்துக்கு நீங்க பாராயணம் 4 பேர் 4 விதமா ஈஸ்வரின்னு ஒருத்தன் சொல்லுவான், ஈஸ்வரிக்கும்னு சொல்லுவான், ஒருத்தன் ஈஸ்வரிக்கு சொல்லுவான். இதெல்லாம் தகராறு வரும். ஏன்னா இந்த கிளம் போர்ஷன் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் ஒரு வழிக்கு வரலன்னா என்ன அர்த்தம், அது தகராறு கர்மா உபாசனான்ற அர்த்தம். எல்லாரும் ஒரே வழியில நின்னா அது ஞானம்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். எல்லாம் கர்மா உபாசனா எல்லாம் தகராறு, எல்லாம் தகராறுன்னு அர்த்தம். இப்படி கந்தத்வாராம் இந்த கந்தத்தின் மூலமாக இந்த கந்தம் அப்படின்னு சொன்னா என்னன்னா பிருத்திவியினுடைய லட்சணம் என்ன, கந்தவதி பிருத்திவி அப்படின்றதுதான் பிருத்திவியினுடைய லட்சணம். இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு நரிஷ்மெண்ட், எல்லாவற்றுக்கும் ஒரு ஸ்மெல், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகள் பூக்கள் எல்லாமே. அப்படி இந்த கந்தத்வாரம் இந்த எர்த் எப்படி இருக்கு, புராதர்ஷம். எவ்வளோ பேர் எவ்வளோ பண்ணியாச்சு, எவ்வளோ வீடு கட்டியாச்சு, எவ்வளோ உழவு பண்ணியாச்சு. ஆனாலும் இது வீடு கொடுத்துருக்கு இப்படி அன்அசைலபிளாக இருக்கிறது என்று அர்த்தம் இல்லையா. இந்த துராதரிசாம் அது மட்டும் இல்ல, இந்த பூமி என்ன பண்றது, நித்திய புஷ்டாங்கரிசி, எப்பொழுதும் டெய்லி எனக்கு புஷ்டி அளிக்கக்கூடியதாக இருக்கு. காத்தாவேன்னு போய் டயர்டா ஆயிருக்கேன், அன்னைக்கு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்றேன், அன்னைக்கு ஃபுல்லா புஷ்டியோட இருக்கேன்.
நித்தியபுஷ்டாம் கரீசினி அப்படிப்பட்ட அந்த தேவதையா இருக்கக்கூடிய பூமாதேவிக்கு என்னுடைய நமஸ்காரத்தை குளிக்க போகும்போது சொல்லலாம். ஈஸ்வரீமுகம் சர்வபூதானாம் அப்படிப்பட்ட இந்த அம்பாளானவள் எப்படி இருக்கார்? சர்வபூதானாம் ஈஸ்வரி, எல்லா பூதங்களையும் எல்லா உயிர்களுக்கும் காக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய ஈஸ்வரியமாக இருக்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடிய தாம் அப்படிப்பட்ட அவளை உபஹ்வையே இங்கு அழைக்கிறேன். எதற்காக? ஸ்ரீயம், ஸ்ரீயம் அப்படின்னு அர்த்தம். பூலக்ஷ்மி புவர்லக்ஷ்மி சுவக்காலகர்ணி தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயார் அப்படின்னு ஒரு வேத மந்திரம் இருக்கான். இங்க சில புத்தகங்கள்லாம் அது இருக்கு. பூலக்ஷ்மி புவர்லக்ஷ்மி, பூலக்ஷ்மின்றதுனால பூமாதேவின்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். புவலட்சுமி ஆனவள் மேல நம்ம போனோம்னா பித்ருலோகம் போனா அங்க போனோம். அதுக்கு மேல சிவலோகத்துக்கு போனோம்னாக்கா அங்க இருந்து நம்மளை கூட்டிட்டு பிரம்மலோகத்துக்கு அழைச்சிட்டு போனா திருப்பி இங்க விட்டக்கூடாது. அப்படின்றதுக்காக இந்த 3 லட்சுமியும் பிரார்த்தனை. தன்னோ மகாலட்சுமி அப்படிப்பட்ட லட்சுமி நகா பிரச்சோதயார், என்னை தூண்டட்டும் அப்படின்னு லட்சுமி உபாசனை. ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாம் இக உபஹ்வையே, இந்த ஊர்ல நான் உனக்கு பண்றேன், அதுக்காக அந்த ஊர்ல எனக்கு பலத்தை கொடுக்க விட்டுடாத அப்படின்னு அர்த்தம். ஏன் இப்படி இந்த சர்வபூதானாம் உபஹ்வையே ஸ்ரீயம் அப்படின்றதுனாலையும் நித்திய புஷ்டாம் அப்படின்னு சொன்னதுனாலையும் இங்க தாயங்கரன் சொன்ன மனிதர்களுக்கு மாத்திரம் பிரார்த்தனை இல்லை, தன்னுடைய நிலங்களுக்கும் பானி மண்ணு உழவு இது 3த்தையும் நீங்க கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். உரம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுங்க, உரத்தையும் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட இப்போ உள்ள போய் தண்ணி ஜலத்துல இறங்கணும். கையில இருக்கக்கூடிய அந்த தூர்வாவை பூஜைக்கு போட்டுட்டு அந்த மண்ணை எடுத்து உடம்பு முழுக்க தேய்ச்சிக்கணும். எப்படின்னா ஆபாததல மஸ்தகம், பாததளத்திலிருந்து மஸ்தகம் வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி தேய்த்து கொள்ள வேண்டும். ஸ்ரீர்மே பஜது அலக்ஷ்மீர்மே நஷ்யது விஷ்ணுமுகாவி தேவாஸ்தந்தோ விரிமான் லோகான் அனபஜயமப்யஜயன் மகாம் இந்திரோ வஜ்ரபா ஷோடசி சர்மயச்சது. அருமையான ஒரு மந்திரம் இது. மகாலட்சுமி எனக்கு ஸ்ரீர்மே பஜது, என்னை காப்பாற்றட்டும். அலக்ஷ்மி இந்த மூதேவியானவள் என்னை விட்டு விலகட்டும். விஷ்ணுமுகாவை தேவாகா, இந்த விஷ்ணுவின் மூலமாக விஷ்ணுவை முதல்வராக கொண்ட இந்த தேவியின் அருளால் இருக்கக்கூடிய ஜெயத்தினா அஸ்மான் லோகான் அனபஜயம் அப்ஜெயன், ஜெயிக்க முடியாத இந்த உலகத்தை எல்லாம் கூட இந்த வேதத்தை வைத்துக் கொண்டு ஜெயித்து விடலாம். அப்படி இருக்கக்கூடிய மகான் இந்திரஹா வஜ்ரபாகு, வஜ்ராயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திரனானவன் ஷோடசி கர்ம யச்சது அப்படின்னு. இதுலதான் ஒரு ஆச்சரியம் பார்த்தேன். ஆயன பாஷ்யர் ஷோடசின்னாக்கா கிளியர் கட்டா ஸ்ரீவித்யா ஷோடசின்னு எழுதிட்டார். இவர்களாம் 14 கலைகளையும் எனக்கு கொடுத்த அருளட்டும் அப்படின்னு எழுதிட்டார். ஷோடசி எனக்கூடிய மகா மந்திரத்தை உபதேசித்தவர் இல்லையா நமக்கு இந்திரன். இந்திரன் கிட்ட இருந்து நம்ம பெற வேண்டியது அந்த ஷோடசி எனக்கூடிய மகாமந்திரம். அது ஸ்ரீவித்யாத்மகமாக இருக்கக்கூடிய 16 அக்ஷரங்கள் கொண்ட அந்த ஷோடசி அப்படின்னு ஒரு அர்த்தம். சில பேர் அதை என்ன பண்றாங்க அப்படிலாம் இது பண்ணாதீங்க. 16 கலைகள் இருக்கு. அம்பாள் 16 கலாரூபமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளினுடைய ராகாச்சந்திரனுடைய அருள் வேணும் அப்படின்னு சில பேர் இப்படி வியாக்கியானம் பண்ணார்கள். சில பேர் அந்த ஷோடசினாக்க என்ன வியாக்கியானம் பண்ணாருன்னா, யாகத்துல சோமசம்ஸ்தைகள் அப்படின்னு எழுதிருக்கு. அது என்னன்னாக்கா அப்தோரியாமம், அக்னி ஷோடசி, வாஜபேயம், இப்படி உக்தியம் ஷோடசி அப்படின்னு ஒரு 7 இருக்கு. அதுல ஒரு ஷோடசி இருக்கு. அந்த ஷோடசி எனக்கூடிய யாகத்துக்கு அந்த கடைசியா செய்யக்கூடிய அந்த ஷோடசி சோமசம்ஸ்தைகள் அதை இங்க குறிக்கிறது அப்படின்னு இருக்காரு. ஆனா சாயனர் கிளியர் கட்டா இந்த ஸ்ரீவித்யாத்மக ஷோடசி மந்திரம் பிரயச்சது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டானாக்க இந்த மந்திரமானது இந்த ஜென்மால கிடைக்கலாம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அப்படி எழுதியிருக்காரு. அது ரொம்ப விசேஷமா. நானே இப்படி வேத பாக்கியத்துல இப்படி பழிச்சுன்னு அம்பால சொல்லுவார்னு எதிர்பார்க்கல. அவர் கிளியரா போட்டிருந்தார். அதான் இதுல விசேஷம். இது நல்ல அர்த்தங்கள். இதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத